இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளின் பொன்மொழி: அவிசுவாச பேச்சு அற்புதம் போச்சு. வார்த்தை அற்புதத்தை கொண்டு வரும் அல்லது அற்புதத்தை வரவிடாமல் தடுக்கும். நம்ம பேசுகிற வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது. அது பவர்ஃபுல்லானது, வல்லமை உள்ளது. என்ன வார்த்தையினாலும் சரி, நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் வல்லமை இருக்கிறது. அற்புதத்தை உருவாக்கும் வல்லமை அல்லது அற்புதத்தை அழிக்கும் வல்லமை இந்த வார்த்தையில் இருக்குது. விசுவாச வார்த்தைகள் அற்புதத்தை கொண்டு வரும், அவிசுவாச வார்த்தைகள் அற்புதத்தை தடுக்கும். விசுவாச வார்த்தை பேசும்போது உருவாக்கும் சக்தி வெளிப்படும். அவிசுவாச வார்த்தை பேசும்போது அழிக்கும் சக்தி வெளிப்படும். வார்த்தையில் கவனம் தேவை. உங்களுக்குள்ள விசுவாசம் இருந்தாலும் சரி, அவிசுவாசம் இருந்தாலும் சரி, அது வெளிப்படுவது வார்த்தையில் தான். அதனால தான் அவிசுவாசமான வார்த்தைகளை, எதிர்மறையான வார்த்தைகளை பேசக்கூடாது. உங்களுக்குள்ள உள்ள பயம் இருந்தால் கூட அதை வாய் திறந்து வெளியே பேசக்கூடாது. நாம் பேசும் வார்த்தைகள் உள்ள என்ன இருக்குங்கிறத வெளிப்படுத்திடும். அதனால தான் அவிசுவாச பேச்சு அற்புதம் போச்சுன்னு சொல்கிறேன். எரிகோவை சுற்றி ஆண்டவர் வர சொன்னார். எரிகோ அந்த பட்டணத்தை பிடிப்பதற்கு எரிகோ மதில் விழணும். அதுக்கு தினம் ஒரு தடவை சுற்றணும். 7ஆவது நாள் 7 முறை சுற்றணும். 7ஆவது முறை சுற்றி வரும்போது எக்காலத்தை ஊதணும். அப்போ எல்லாரும் ஆர்ப்பரிக்கணும். அப்போ அலங்கம் விழும். இது தேவனுடைய திட்டம். ஆண்டவர் சொல்லிட்டார் யோசுவா கிட்ட, இந்த மாதிரி செய்யன்னு சொல்லி. யோசுவா என்ன சொன்னார் தெரியுங்களா? மக்கள்கிட்ட, நீங்கள் இப்படி சுற்றி வரும்போது யாரும் எதுவும் பேசக்கூடாது, உங்கள் வாயில் சத்தம் கூட வரக்கூடாதுன்ட்டார். ஏன் சொன்னார் தெரியுமா? நம்ம மக்களை பேச விட்டுருந்தா ஊர்க்கதை பேசுவாங்க, அப்புறம் பேசுவாங்க. இது இப்படி என்ன சுற்றி சுற்றி வந்தால் என்ன மதில் சோறு விழுந்துருமா? இது என்ன யோசுவா இப்படியெல்லாம் சொல்கிறாரு? ஏதாவது ஒரு அறிவுபூர்வமான ஒரு விஷயமா இது? எப்படி விழும் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க. அதனால தான் யோசுவா சொன்னார், உங்கள் வாயில் சத்தம் கூட கட்டாது. அவிசுவாச பேச்சு அற்புதத்தை தடுக்குங்கிறது யோசுவாவுக்கு நல்லா தெரியும். ஏன்னா யோசுவா ஒரு விசுவாச வீரன். அதே போல் புதிய ஏற்பாட்டில் யோவான் ஸ்நானகன் பிறப்பை பற்றி தேவதூதன் வந்து சகரியாட்ட சொல்கிறார், அவங்க அப்பாட்ட, இந்த மாதிரி உனக்கு ஒரு மகன் பிறக்க போகிறான் அப்படின்னு. அவங்க அப்பாவுக்கு ஒரே சந்தேகம் உள்ளத்துக்குள்ளே. யாருக்கு? சகரியாக்கு. இது எப்படி எனக்கு நடக்கும், இது எப்படி ஆகும், என்ன விஷயம் அப்படிங்கும்போது, நான் தேவனிடத்திலிருந்து வரேன், கர்த்தருடைய வார்த்தை நீ நம்பாததுனால இது நிறைவேறும் வரைக்கும் நீ பேசாமல் ஊமையாயிருவேன்ட்டார். ஏன் ஊமையாக வச்சார்? ஏன்னா இந்த சகரியாக்குள்ள அவிசுவாசம் இருக்குது. ஜெபமெல்லாம் பண்ணார், ஆனால் இப்போ அவிசுவாசம். ஏன்னா வயது சென்ற காலம், இனி குழந்தை பிறப்பதற்குரிய வாய்ப்பு குறைவு. அதனால் அவருக்குள்ள ஒரு அவிசுவாசம். இந்த சகரியாவை பேச விட்டா, என்னமோ தேவதூதன் சொன்னார், இதெல்லாம் நடக்குமா தெரியல அப்படின்னு சொல்லுவார். அதனால தான் அவிசுவாச வார்த்தையை கட் பண்ணுறதுக்காக ஆண்டவர் சகரியாவை ஊமையாகவே ஆக்கிட்டார். எப்போ சகரியாவுடைய வாய் திறந்துச்சு தெரியுங்களா? யோவான் ஸ்நானன் பிறந்த பிறகுதான் வாய் திறக்கப்பட்டு கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறார். அப்போ முதலே தேவதூதன் வந்து சொன்ன உடனேயே, அதை கேட்ட உடனே கர்த்தரை ஸ்தோத்தரிச்சிருந்தா, அதை விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணியிருந்தா, அந்த ஊமையாக இருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. அவிசுவாச பேச்சு உங்கள் அற்புதத்தை தடுத்து விடும். 2 இன்சிடெண்ட் சொன்னேன், பழைய ஏற்பாட்டிலேருந்து புதிய ஏற்பாட்டிலேருந்து. தயவு செய்து உங்கள் வாயை கவனமாக கையாளுங்க. ஒவ்வொரு முறை பேசும்போதும், பிரச்சனையுடைய நெருக்கம் இருக்கும்போது உணர்ச்சி வசப்பட்டு அவிசுவாசத்தை பேசாதீங்க. பிள்ளைகள் ரொம்ப தொல்லை கொடுக்கும்போது உணர்ச்சி வசப்பட்டு, நீ எல்லாம் விளங்க மாட்ட, நீ எல்லாம் எதுக்கு உதவ மாட்ட அப்படின்னு சொல்லி வாய் திறந்து பேசாதீங்க. எந்த சூழ்நிலையிலையும்
உங்கள் கணவரையோ மனைவியோ உங்கள் எந்த காரியத்தை குறித்தும் எதிர்மறையான காரியங்களை பேசாதீர்கள், அவிசுவாசமாக பேசாதீர்கள். ஏன்னா அவிசுவாச பேச்சு அற்புதம் போச்சு. ஆண்டவரே, எங்கள் நாவை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். எங்கள் இருதயம் விசுவாசத்தால் நிரம்பட்டும். நாவு விசுவாச வார்த்தைகளை பேசட்டும். எல்லா அவிசுவாச எண்ணங்கள், அவிசுவாச பேச்சுக்கள் எங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகட்டும். அற்புதங்களை ஒவ்வொருவரும் ருசிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, இந்த நாள் நீங்கள் எதிர்பார்க்கிற அற்புதம் உங்களுக்கு வருவதாக.